வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இத பத்தி யோசிக்காம இருந்திருக்கவே மாட்டோம். என்னடா இது, தினமும் காலையில எழுந்திருக்கிறோம், ஓடுறோம், வேலை பார்க்குறோம், வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், மறுபடியும் காலையில தொடங்கிடுறோம். ஆனா எதுவுமே மாற மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு நமக்கே தெரியலையேன்னு யோசிப்போம். இன்னைக்கு நம்மள பல பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. கையில ஸ்மார்ட் போன் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, ஆனா நமக்கான நேரம்னு பார்த்தா அதுல ஒரு நிமிஷம் கூட உருப்படியா இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுலயும் மற்றவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு எட்டி பார்க்கறதுலயும் நம்ம வாழ்க்கைய நாம தொலைச்சிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய உண்மை ஒண்ணு இருக்கு. காலம் ஒரு முறை போச்சுன்னா அது மீண்டும் திரும்பி வராது. எல்லாரும் நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா மெல்ல மெல்ல இந்த நேரமும் காலமும் அவனின் கைப்பிடியிலிருந்து மணல் போல் நழுகிக்கிட்டு இருக்குன்னு மறந்து போகிறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கடைசியா நீங்க எப்ப இன்னைக்கு நான் உண்மையிலே சாதிச்சேன், என் நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணேன்னு மனநிறைவோட தூங்க போனீங்க? ஞாபகம் இருக்கா? இல்லதானே? ஏன் நம்மால நேரத்தை மேனேஜ் பண்ண முடியல? ஏன் நம்ம வாழ்க்கை நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு? சரி, நாளையிலிருந்து மாத்திக்கலான்னு நினைப்பீங்க. ஆனா அந்த நாளே வர்றதே இல்லை. இந்த வலிய, இந்த கஷ்டத்தை நீங்க மட்டும் அனுபவிக்கல. இன்னைக்கு இருக்கிற 90% இளைஞர்களோட நிலைமை இதுதான். ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோவில் உலகமே வியந்து பார்த்த ஒரு மாபெரும் மனிதர் சுவாமி விவேகானந்தர் நேரத்தை வீணாக்காம நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு சிற்பி மாதிரி செதுக்கணும்னு 12 வழிகளை சொல்லியிருக்காரு. இந்த 12 விஷயங்கள் வெறும் அட்வைஸ் கிடையாது, இது ஒரு மேஜிக். இதுல 7வது மற்றும் 10வது பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 30 நாள்ல உங்க லைஃப்ல நீங்க பார்க்க போற மாற்றம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்க வாழ்க்கையில நீங்க அதிகமா நேரத்தை வீணடிக்கிற விஷயம் எது? தூக்கமா, சோசியல் மீடியாவா, இல்ல தேவையில்லாத யோசனையா? தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தப்ப நாம ஒத்துக்கிட்டா தான் அதை சரி பண்ண முடியும். இப்ப இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வயசு 20 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 கூட இருக்கலாம், இல்ல அதற்கு மேலே கூட இருக்கலாம். இதுவரையும் நீங்க வீணடித்த காலமும் நேரமும் மறுபடியும் திரும்பி வராது. போனது போகட்டும், இனிமேலாவது சரியான முடிவை எடுங்க. அதற்கான வழிகாட்டல் தான் இந்த வீடியோ. வாங்க அந்த 12 வழிகள் என்னன்னு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்துல இணைங்கிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி இலவசமான ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் முயற்சிக்கு உங்கள் பாராட்டு தேவை. வாங்க வீடியோக்குள்ள போவோம். 1. ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் பிடியுங்கள். நம்மள பல பேரோட பெரிய பிரச்சனையே இதுதான். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒருத்தர் பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னு நினைப்போம். மதியம் யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்த உடனே நாமும் ஏன் IAS ஆகக்கூடாதுன்னு தோணும். சாயந்தரம் ஒரு யூடியூபர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறத பார்த்த உடனே நாமும் வீடியோ போடலான்னு தோணும். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம மனசு அலைப்பாயிரதால தான் கடைசியில நாம எதையுமே சாதிக்க முடியாம நிக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. ஒரு லட்சியத்தை எடுங்க, அந்த ஒரு லட்சியத்தையே உங்க வாழ்க்கையா மாத்துங்க. அதை பத்தியே யோசிங்க, அதை பத்தியே கனவு காணுங்க. உங்க மூளை, தசை, நரம்புன்னு உங்க உடம்போட ஒவ்வொரு அணுவும் அந்த ஒரு லட்சியத்தாலேயே நிறைஞ்சிருக்கட்டும். மற்ற எல்லா எண்ணங்களையும் தூக்கி ஓரம் போடுங்க. இதுதான் வெற்றிக்கான வழி. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல தண்ணி வரணும்னா 10 இடத்துல 1 அடி ஆழத்துக்கு குழி தோண்டுனா தண்ணி வருமா? இல்ல ஒரே இடத்துல 100 அடி ஆழத்துக்கு தோண்டுனா தண்ணி வருமா? நம்ம நேரமும் அப்படிதான். 10 விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை செலவு பண்றதை விட்டுட்டு இதுதான் என் உயிர், இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒரே ஒரு லட்சியத்துல உங்க முழு நேரத்தையும் முதலீடு பண்ணுங்க. இந்த உலகத்துல ஜெயிச்ச அத்தனை பேரும், அது அப்துல் கலாமா இருந்தாலும் சரி, எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பண்ணல, சிங்கிள் ஃபோக்கஸ்ல இருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெறித்தனமான லட்சியம் என்ன? அது பிசினஸா, இல்ல ஒரு எக்ஸாமா, இல்ல ஒரு கலை கத்துக்கிறதா? அந்த ஒரு லட்சியத்தோட பேரை மட்டும் இப்போ கமெண்ட் பண்ணுங்க.
ஏன்னா அதை நீங்க டைப் பண்ணும்போது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது ஆழமா பதியும். 2. இப்போதே தொடங்குங்கள். நம்ம வாழ்க்கையை தின்னு தீக்கிற ஒரு மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அதுதான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, நாளை என்பது சோம்பேறிகளுக்கு சொந்தமானது. நாம என்ன நினைக்கிறோம், வர்ற திங்கக்கிழமையிலிருந்து ஜிம்முக்கு போயிடலாம், அடுத்த மாசத்துல இருந்து சேமிக்க ஆரம்பிச்சிடலாம், நல்ல நாள் பார்த்து ஒரு வேலையை தொடங்கலான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த திங்கக்கிழமையும் அந்த நல்ல நாளும் உங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா நாளைக்குன்னு நீங்க எதை தள்ளி வைக்கிறீங்களோ அது உங்களோட பழக்கமா மாறிடும். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அப்புறம் பார்க்கலான்னு விட்டுருப்பீங்க. ஒருவேளை அன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருந்திருப்பீங்கல்ல. அந்த ஒரு வருஷ காலத்தை யாராலையும் திருப்பி கொடுக்க முடியுமா? முடியாது. உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கா, ஒரு லட்சியம் இருக்கா, அதை தொடங்க சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சரியான நேரம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சரியான நேரம். இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது முடிஞ்ச உடனே நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு வேலையை, அது எவ்வளவு சின்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, 5 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க ரொம்ப நாளா ஆரம்பிக்கணும்னு நினைச்சு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? இப்பவே அதை செய்ய போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. முடிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்க இது ஒரு வாய்ப்பு. 3. அதிகாலையில் விழித்திருங்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் பொதுவா இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அந்த 24 மணி நேரம் தான். ஆனா அந்த 24 மணி நேரத்தை வெற்றியாளர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறாங்க? அதுக்கு அவங்க கையில இருக்கிற முதல் ஆயுதம் அதிகாலை விழிப்பு. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் அபரிமிதமான ஆற்றலை தரும்னு. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் போன்ல தேவையில்லாத ரீல்ஸும் வீடியோவும் பார்த்துட்டு கண்ணு எரிச்சலோட தூங்கிட்டு காலையில 8 மணி 9 மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன், ஐயோ லேட் ஆயிடுச்சேன்னு ஊடுற ஓட்டம். அன்னைக்கு முழு நாளுமே ஒரு குழப்பத்திலேயே முடியும். கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒருத்தருக்கும் 8 மணிக்கு எந்திரிக்கிற ஒருத்தருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் வெறும் 3 மணி நேரம் கிடையாது. அந்த 3 மணி நேரத்தில் இருக்கிற அந்த அமைதி இருக்கு பாருங்க, அதுதான் உலகம் முழுசும் தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் முழிச்சு உங்க லட்சியத்துக்காக ஓடுற அந்த ஒரு வெறி. அதிகாலையில பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிகமா இருக்கும்னு சொல்வாங்க. அந்த நேரத்துல நீங்க படிக்கிற விஷயமோ நீங்க எடுக்கிற முடிவோ உங்க மனசுல ஆழமா படியும். உங்க உடம்புல இருக்கிற செல்கள் புத்துணர்ச்சி அடையும். நம்மள பல பேர் சொல்ற சாக்கு என்ன தெரியுமா? ப்ரோ, நான் நைட் ஸ்டடி பண்ற ஆளு, எனக்கு மார்னிங் வராதுன்னு. ஆனா இயற்கை நமக்காக படைச்ச அந்த அதிகாலை நேரத்தோட சக்தியை எதாலையும் ஈடு செய்ய முடியாது. உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் வைக்கட்டுமா? வர்ற 7 நாளைக்கு மட்டும் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வெளியே வந்து நின்னு பாருங்க. அந்த அமைதியையும் அந்த புத்துணர்ச்சியையும் அனுபவிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, என் லைஃப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க வழக்கமா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. 5 மணியா, 8 மணியா, இல்ல 10 மணியா? உங்க எந்திரிக்கிற நேரத்தை இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. நாளையில இருந்து அந்த நேரத்தை ஒரு அரை மணி நேரமாவது முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. 4. மன ஒருமைப்பாடு. அதென்ன மன ஒருமைப்பாடு? நேரத்துக்கும் மன ஒருமைப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் இப்போ நான் சொல்ல போற விஷயம். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு சாதனையாளருக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு, அதுதான் கான்சென்ட்ரேஷன். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், என்கிட்ட யாராவது வந்து உங்களுக்கு எதுல அதிக ஆர்வம்னு கேட்டா அது மன ஒருமைப்பாடுதான்னு நான் சொல்லுவேன் என்றார். எனக்கு மட்டும் ஒரு 10 வயசுல இந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தா நான் எல்லாத்தையும் விட முதல்ல என் மனசை ஒருமுகப்படுத்த தான் கத்துக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புக்கை திறந்து ஒரு பக்கம் படிக்கிறதுக்குள்ள 5 தடவை நோட்டிபிகேஷன் செக் பண்றோம். ஒரு வேலையை ஆரம்பிச்ச 5வது நிமிஷம் வேற என்ன பண்ணலாம்னு மனசு அலைப்பாயுது. நம்ம உடம்பு ஒரு இடத்துல இருக்கு, ஆனா மனசு எங்கேயோ இருக்கு. உங்ககிட்ட ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்கட்டுமா?
நீங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சோம், கடைசியில இன்னைக்கு நான் எதையுமே உருப்படியா முடிக்கலையேன்னு ஒரு ஃபீலிங் வருதா? அதுக்கு காரணம் உங்ககிட்ட நேரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, உங்ககிட்ட ஃபோக்கஸ் இல்லைன்னு தான் அர்த்தம். சுவாமி விவேகானந்தர் சொல்ற ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, ஆனா அது எதையும் எரிக்காது. அதே ஒளிய ஒரு லென்ஸ் வழியா ஒரு புள்ளியில குவிச்சா அது காகிதத்தையே எரிச்சிடும். உங்க மனசும் அந்த சூரிய ஒளி மாதிரி தான். சிதறி போயிருந்தா அதுக்கு சக்தி இல்ல, ஆனா ஒரு புள்ளில குவிஞ்சா அது எப்பேற்பட்ட வெற்றியையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒரு நேரத்துல ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்க. சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும், படிக்கும்போது படிப்பு மட்டும். மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு சொல்லி 2-3 விஷயத்துல கைய வச்சு எதையும் ஒழுங்கா பண்ணாம நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்க மனசு வேற எங்கேயாவது ஓடுதா? இல்ல நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மனசு இப்போ இங்கதான் இருக்கா? ஏன்னா உங்க மனசை நீங்க அடக்கி ஆள ஆரம்பிச்சா இந்த உலகத்தையே நீங்க அடக்கி ஆளலாம். 5. பயத்தை உதறி தள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையை செதுக்க விடாம, முன்னேற விடாம தடுக்கிற அடுத்த பெரிய தடை என்ன தெரியுமா? அதுதான் பயம். யாராவது என்னை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, நான் தோத்துட்டா என் நிலைமை என்ன ஆகும், வீட்ல என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் நம்ம நேரத்தை அப்படியே முழுங்கிடும். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், நீங்க பயந்து ஓடினீங்கன்னா பயம் உங்களை துரத்திக்கிட்டே வரும். ஆனா நீங்க அதை திரும்பி நின்னு எதிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பயமே உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். இன்னைக்கு ஒரு யதார்த்தமான உண்மை சொல்றேன். இந்த உலகத்துல பயப்படாத மனுஷன் யாருமே இல்லை. ஆனா வெற்றியாளர்கள் யாருன்னா அந்த பயத்தையும் தாண்டி செயலில் இறங்குறவங்க தான். நாம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல வர்ற கஷ்டங்களை நினைச்சு பயந்து யோசிச்சே பாதி நேரத்தை வீணாக்கிடுறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு ஒருவேளை தப்பா கூட போகலாம். ஆனா அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும். ஆனா பயத்துல நீங்க எடுக்காம விடுற அந்த முடிவு உங்களுக்கு வெறும் வருத்தத்தை மட்டும்தான் தரும். காலத்தை இழந்த வருத்தம் இருக்கே, அது ரொம்ப கொடியது. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஏதோ ஒரு பயம் உங்களை தடுத்துட்டு இருக்குல்ல, அந்த பயத்தை இன்னைக்கு இந்த நிமிஷம் தூக்கி போட தயாரா? உங்க பயத்தை நீங்க வெளியே சொல்லும் போதுதான் அது உங்களை விட்டு போகும். சொல்லணும்னு தோணுனா கமெண்ட்ல சொல்லுங்க. 6. உடல் நலனை பேணுங்கள். மக்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவேகானந்தர் ஒரு முறை இளைஞர்கள் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு பகவத்கீதை படிக்கிறத விட கால்பந்து விளையாடுறது தான் இப்போதைக்கு முக்கியம்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஒரு வலிமையான இரும்பு போன்ற உடம்புல தான் வலிமையான மனசு இருக்க முடியும். நீங்க உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கலாம், ஆனா அந்த ஐடியாவை செயல்படுத்த உங்க உடம்புல தெம்பு இல்லைன்னா அந்த ஐடியாவும் காலமும் வீண் தான். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? சரியான நேரத்துக்கு சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, உடற்பயிற்சினா என்னன்னே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் நடந்தா மூச்சு வாங்குது. அப்புறம் எப்படி நம்மால 15 மணி நேரம் நம்ம லட்சியத்துக்காக உழைக்க முடியும்? நம்ம நேரத்தை வீணாக்காம இருக்கணும்னா முதல்ல நம்ம உடம்ப ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும். அப்பதான் நீங்க செய்யற வேலையில வேகம் இருக்கும், நேரமும் மிச்சமாகும். ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 30 நிமிஷம் உங்க உடம்புக்காக ஒதுக்குங்க. வேர்க்க விறுவிறுக்க ஏதோ ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி கேட்டுறேன், இன்னையிலிருந்து ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிக்கிட்டு உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முயற்சி பண்ணுவீங்களா? நம்ம ஆரோக்கியம்தான் நம்ம வெற்றியோட முதல் படி. 7. தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கவும். இப்போ இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, இந்த 7வது பாயிண்ட் உங்க வாழ்க்கைய மாத்த போகுதுன்னு. அது இதுதான், தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், பேசுறதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை யோசிங்க. அது உண்மையா, அது அவசியமா, அது அன்பானதா? இது 3 இல்லைன்னா மௌனமா இருக்கிறதே நல்லதுன்னு. இன்னைக்கு நம்ம நேரத்தை அதிகமா தின்னு தீர்க்கிறது எது தெரியுமா? அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான்
அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையா இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை அலசுறதுல தான் நம்மள பல பேர் பிஸியா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல வர்ற வதந்தியை பேசவும் ஒருத்தரை பத்தி புறம் பேசவும் நமக்கு மணி கணக்குல நேரம் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலான்னு பேச 5 நிமிஷம் கூட நமக்கு கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தரை பத்தி தப்பா பேசும்போதோ இல்ல தேவையில்லாத வதந்திகளை கேட்கும் போதோ உங்க மூளை என்ன ஆகுது தெரியுமா? அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி மாறிடுது. அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்க லட்சியத்தை நோக்கி ஓட விடாம உங்களை தடுத்துடும். உங்ககிட்ட ஒரு சவால் விடட்டுமா? வர்ற 24 மணி நேரத்துக்கு அடுத்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்து பாருங்க. உங்களோட எனர்ஜி எவ்வளவு அதிகமாகுதுன்னு நீங்களே உணர்வீங்க. அந்த நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க யாருடைய வாழ்க்கையை பத்தியாவது அனாவசியமா பேசுனீங்களா? இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா அதிகமா பேசுறவன் சாதிக்க மாட்டான், சாதிக்கிறவன் அதிகமா பேச மாட்டான். 8. தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்தவாரம். விவேகானந்தரோட அந்த வீர முழக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை நீங்களே நம்பாதவரை உங்களால கடவுளை கூட நம்ப முடியாது. நம்மள பல பேருக்கு மற்றவங்க மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம மேல இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து உன்னால முடியாதுன்னு சொன்னா அதை அப்படியே நம்பிட்டு உட்கார்ந்துடுறோம். எனக்கு திறமை இல்லையோ, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோன்னு சந்தேகப்பட்டு நம்ம நேரத்தை வீணாக்கிடுறோம். மக்களே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க ஒரு யுனிக் பீஸ். உங்ககிட்ட இருக்கிற திறமை வேற யாருக்கிட்டையும் இல்லை. நீங்க உங்களை நம்பலன்னா வேற யாரு உங்களை நம்புவாங்க? தன்னம்பிக்கை இல்லாதவன் ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அதுல வர்ற சின்ன தடைகளை பார்த்த உடனே பயந்து ஓடிடுவான். ஆனா தன்னம்பிக்கை இருக்கிறவன் இது ஒரு சின்ன பாடம், இதை தாண்டி நான் போய்கிட்டே இருப்பேன்னு நினைப்பான். அவனுக்கு நேரம் வீணாகாது. ஏன்னா அவனுக்கு தன்னோட இலக்கு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். மற்றவங்க உங்களை பார்த்து முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த ஏன் முடியாதுன்னு செஞ்சு காட்ட தயாரா? உங்க மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கா? இருந்தா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி என்னால முடியும்னு சொல்லுங்க. உங்களை நீங்க நம்புற அந்த நிமிஷமே பாதி வெற்றி உங்க கைக்கு வந்துருச்சு. 9. வாசிப்பை வழக்கமாக்குங்கள். இந்த காலத்துல நம்ம கையில இருக்கிற போன்ல வீடியோ பார்க்கறதுலயே நம்ம நேரத்தை எல்லாம் செலவழிக்கிறோம். ஆனா ஒரு உண்மையான அறிஞன் எப்படி உருவாகிறான் தெரியுமா? அது வாசிப்பு மூலமா தான். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, புத்தகங்கள் தான் ஒரு மனிதனோட உண்மையான நண்பன். ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கிறது ஒரு ஞானியோட பல வருஷ அனுபவத்தை சில மணி நேரத்துல நீங்க கத்துக்கிறதுக்கு சமம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் 50 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சாதிச்சு அதை ஒரு புத்தகமா எழுதியிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த புத்தகத்தை நீங்க ஒரு வாரத்துல படிச்சு முடிச்சா அவரோட 50 வருஷ அனுபவம் உங்க கைக்கு ஒரு வாரத்துல வந்துருச்சுல்ல. அப்போ நீங்க 50 வருஷ நேரத்தை மிச்சப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் அறிவார்ந்த நேர மேலாண்மை. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கடைசியா நீங்க எப்போ ஒரு நல்ல புத்தகத்தை முழுசா படிச்சு முடிச்சீங்க? ஸ்கூல் புக்ஸை தவிர உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு புத்தகத்தை எப்போ படிச்சீங்க? தினமும் ஒரு 10 நிமிஷமாவது வாசிங்க. அது ஒரு பயோகிராஃபியா இருக்கலாம், இல்ல ஒரு மோட்டிவேஷன் புக்கா இருக்கலாம். அந்த பழக்கம் உங்க சிந்தனையை மாத்தும். உங்க நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தணுங்கிற தெளிவை தரும். இப்பவே ஒரு உறுதி எடுப்போம். இன்னையிலிருந்து தினமும் ஒரு 5 பக்கமாவது படிங்க. ஒரு அறிவு கிடைக்க படிக்க ஆரம்பிச்சா தன்னால பொறுப்பும் பொறுமையும் வரும். 10. தோல்வியை கண்டு தயங்காதீர்கள். இப்போ இந்த வீடியோவோட ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, இந்த 10வது பாயிண்ட் தான் உங்க லைஃபையே மாத்த போகுதுன்னு. அது இதுதான், தோல்வியை கண்டு தயங்காமல் இருப்பது. நம்மள பல பேர் நேரத்தை எங்க வீணடிக்கிறோம் தெரியுமா? நான் இதை பண்ணா தோத்துடுவேனோ, தப்பா போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சே பல வருஷத்தை ஓட்டிடுறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு சூப்பர் மந்திரம் சொல்றாரு. 1000 தடவை தப்பு பண்ணாலும் பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீங்க. ஏன்னா நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு தப்பும் உங்களை ஒரு படி மேலதான் கொண்டு போகும். ஒரு நிமிஷம் கவனிங்க. எதையுமே செய்யாம சும்மா இருக்கிறவன் தான் வாழ்க்கையில தோத்தவன். ஏதோ ஒன்று செஞ்சு அதுல தோத்து போறவன் ஒரு அனுபவசாலி. தோல்வி அடைகிறதுனால உங்க நேரம் வீணாகிறது இல்லை. ஆனா தோத்துடுவோமோன்னு பயந்து எதையுமே ஆரம்பிக்காம இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய நேர விரயம். எடிசன் பல்பை கண்டுபிடிக்க 1000 தடவை தோத்தாரு. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் 1000 தடவை தோக்கல,
பல்பு எப்படி எரியாதுன்னு 1000 வழிகளை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, தோல்வி பயத்தை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கே ஆரம்பிப்பீங்களா? தோத்தா பரவாயில்லன்னு ஒரு முடிவெடுப்பீங்களா? அப்படி ஒரு வைராகியம் உங்களுக்கு இருந்தா அந்த வைராகியம் தான் உங்களை வெற்றியாளரா மாத்த போகுது. 11. உதவி செய்யும் மனப்பான்மை. மக்களே, நம்ம வாழ்க்கையில நாம சம்பாதிக்கிற காசு, பெயர், புகழ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நிஜமான மனநிறைவு எப்ப வரும் தெரியுமா? அது பிறருக்கு உதவுற போதுதான். சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு. மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக நீங்க செலவிடுற ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. அது உங்க ஆன்மாவை பலப்படுத்தும். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், எனக்கே இப்போ நேரம் இல்லை, இதுல நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் உதவுறதுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு உங்களை இன்னும் வேகமா உங்க லட்சியத்தை நோக்கி ஓட வைக்கும். உதவினா உடனே லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு தேவையான ஒரு சின்ன தகவல், ஒரு ஆறுதலான வார்த்தை, இல்ல ஒரு வழிபோக்கருக்கு வழிகாட்டுறது, இது கூட ஒரு பெரிய உதவிதான். நீங்க கொடுக்கிற அந்த அன்பு பல மடங்கு பெருகி உங்ககிட்டயே வந்து சேரும். அது உங்க நேரத்தை இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்தும். உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னைக்கு நீங்க யாராவது ஒருத்தருக்காவது, அது உங்க நண்பனா இருக்கலாம், இல்ல ஒரு அந்நியனா இருக்கலாம், ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு தர்ற சந்தோஷம் நீங்க ஒரு வருஷம் உழைச்சு சம்பாதிக்கிற சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கும். இந்த வாரத்துல நீங்க யாருக்காவது செஞ்ச ஒரு சின்ன உதவியை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் அந்த நல்ல விஷயத்தை செய்யட்டும். 12. இரவில் சுய பரிசோதனை. நம்ம பார்க்குற 12 வழிகள்ல கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா மேல சொன்ன 11 விஷயங்களும் தானாவே நடக்கும். அதுதான் இரவில் சுய பரிசோதனை. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்க பெட்ல உட்கார்ந்து கண்ணை மூடி யோசிங்க. இன்னைக்கு என் நேரத்தை நான் எப்படி செலவழிச்சேன்? இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிட்டேனா? இன்னைக்கு ஒரு படி நான் என் லட்சியத்தை நோக்கி முன்னாடி போயிருக்கேனான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. இல்லனா இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மிகச்சிறந்த மனிதரை சந்திக்கிற வாய்ப்பை நீங்க இழந்துடுவீங்க. அந்த சிறந்த மனிதர் யார்? அது நீங்க தான். தினமும் ராத்திரி உங்க தப்பையெல்லாம் நீங்களே ஒரு ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்து திருத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலை நீங்க ஒரு புதிய மனுஷனா முழிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நீங்க ஒரு அழகான சிற்பமா, அதாவது ஒரு மகா சாதனையாளரா நிப்பீங்க. இந்த 12 வழிகளையும் இன்னையிலிருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இது ஏதோ ஒரு வீடியோவா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையை மாத்திர ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 12 வழிகளையும் ஒரு நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ள ஓட்டி பாருங்க. சுருக்கமா சொல்றேன். 1. ஒரே ஒரு லட்சியம், சிதறி போகாம ஒண்ணுல நில்லுங்க. 2. இப்போதே தொடங்குங்க, நாளைக்குன்னு ஒண்ணு கிடையாது. 3. அதிகாலை விழிப்பு, உலகமே தூங்கும்போது நீங்க ஜெயிக்க ஆரம்பிங்க. 4. மன ஒருமைப்பாடு, உங்க கவனமே உங்களோட மிகப்பெரிய சொத்து. 5. பயத்தை விடுங்க, துணிஞ்சவனுக்கு தான் உலகம் சொந்தம். 6. உடல் நலம், இந்த உடம்பு தான் உங்க லட்சியத்துக்கான வாகனம். 7. தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தல், உங்க சக்தியை வீணாக்காதீங்க. 8. தன்னம்பிக்கை, நீங்க உங்களை நம்பலைன்னா வேற யாரு நம்புவாங்க? 9. வாசிப்பு, அறிவை தேடி ஓடுங்க. 10. தோல்விக்கு அஞ்சாதே, ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம். 11. உதவி செய், மத்தவங்க வாழ்க்கையில ஒளியேத்துங்க. 12. சுய பரிசோதனை, ஒவ்வொரு இரவும் உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. மக்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். இதுல நாம ஏதோ வந்தோம் போனோம்னு ஒரு கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சு போக போறோமா? இல்ல விவேகானந்தர் சொன்னது போல நான் வாழ்ந்தேன் அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு அழியாத முத்திரைய பதிச்சுட்டு போக போறோமா? உங்ககிட்ட திறமை இருக்கு, உங்ககிட்ட கனவு இருக்கு, இப்போ உங்ககிட்ட வழியும் இருக்கு. இனிமே நேரத்தை வீணடிக்க ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா உங்க வெற்றிக்காக உங்க அம்மா, அப்பா, உங்க குடும்பம் காத்துட்டு இருக்கு. அவங்க கண்ணுல இருக்கிற அந்த நம்பிக்கையை வீணடிச்சிடாதீங்க.
இந்த 12 விஷயத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எதை இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து செய்ய போறீங்க? அதை இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு கமெண்ட் தான் நீங்க உங்க வாழ்க்கையை செதுக்க போறதுக்கான முதல் கையெழுத்தா இருக்கட்டும். சுவாமி விவேகானந்தரோட அந்த வீர முழக்கத்தோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். எழுமின், விழிமின், குறிக்கோளை எட்டும் வரி நில்லாது உழையுமின். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்தா, இது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நீங்க நம்புனா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஹைப் பாயிண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். இதே மாதிரி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்னோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை தட்டி வைங்க. ஏன்னா நம்ம பயணம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்காக நான் இருக்கேன். உங்க கனவுகளுக்காக நீங்க ஓடுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.